ஸோ ஹாய் கைஸ் சண்முகம். இப்போ பார்க்க போகிறது வந்து இது ஜுவல் தீஃப். நம்ம சைஃப் அலி கான் நடித்த படம். ஓகே, படத்தை பொறுத்தவரை ஒரு கெட்டவன் இருக்கான் சரிங்களா. அவனோட கெட்டவன் இன்னொருத்தன் இருக்கான். அது அப்புறம் வருவோம் கதைக்குள்ள புஷ்ஷம் அப்படின்னா சைஃப் அலி கான் அவருக்கு ஒரு தம்பி ஒரு அப்பா சரிங்களா. அம்மா வந்து சின்ன வயசுல மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் இல்லாதனால இறந்துருவாங்க. ஆனால் நம்மால் வந்து திருடனா மாறிடுவார் சரிங்களா. இதுதான் பின் கதை. திருடனை மாறினால அப்பாவுக்கு சுத்தமாக பிடிக்கும். என்னை விட்டு வெளியே போயிடறான்னு தம்பியை வந்து விலைக்கு வச்சுடுவாரு. அண்ணக்காரன் விலைக்கு வச்சுருவார். இங்கே அப்பாவும் ரெண்டாவது பையனும் வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க. அப்போ இது கம்மியான காசு வாங்கிட்டு ட்ரீட்மெண்ட் கொடுக்குற ஒரு மேல் நோக்கி என்ன படிச்ச ஒரு டாக்டர் சரிங்களா. ஸோ இப்போ என்ன ஆகும் அப்படின்னா வந்து ஒரு வில்லை வருவான். வில்லை யார் தெரியுமா, நம்ம பாட்டர் விளக்கு நடிச்சிருப்பாரு தெரியுமா. ஒன்று இன்ஸ்பெக்டர் நடிக்கிறான், இல்லை பணக்கார வில்லன் நடிக்கிறான். என்ன பண்ணுறதுன்னு தெரியல என் தலைவனை. ஸோ அவர் என்ன பண்ணுவாப்புல அப்படின்னா வந்து நேராக பணம் ஒரு மாதிரி கொடுத்துருவார். கொடுத்ததுக்கப்புறம் வெளியே பையன் ரெண்டாவது பையன் இருப்பான், கூட்டிகிட்டு போயிட்டு டேய் இப்போ கொடுத்தது பூரா பிளாக் மணி, ஃபுல்லாக டெரரிஸ்ட் மணி, இது மட்டும் இருக்குன்னு போலீஸ்க்கு போச்சுன்னா உங்கள் அப்பா ஜெயிலுக்கு போயிடுவார். மரியாதை என்ன பண்ணுற, உங்கள் அண்ணனை போய் பார்க்குற, அவன் இங்கே தான் இருக்கா, அவனை பார்த்து எப்படியா கூப்பிட்டு வர, இங்கே எனக்கு ஒரு வேலை இருக்குது, முடிச்சு கொடுத்தானா உன்னை நான் விட்டுருவேன்னு சொல்லுவானே. இவர் தம்பி மேலே கட்டு போய் அப்பா முழு நேரம் உனையை பற்றி தான் பேசிகிட்டு இருக்காரு, இங்கிட்டு திரும்பினா அண்ணே, இங்கிட்டு திரும்பினா அண்ணே அப்படின்னோடனே அந்த ஆள் அப்படிலாம் பண்ணமாட்டேன்டான்னு ஃபஸ்ட்டு சொன்னாலும் கடைசியில் அப்பா பாஸ் இருந்தாங்க கிளம்பி வந்துடுறாப்புல. வந்ததுக்கப்புறம் பார்த்தா இவன் என்ன சொல்கிறான் அப்படின்னா, இங்கே ஒரு ரெட் டைமண்ட் ஒரு டைமண்ட் இருக்குது, இது உகாண்டாவில் லண்டன்லேருந்து ஒருத்தன் கொண்டு வரான், இங்கே 3 நாள் எக்ஸிபிஷன் இருக்கும், அதுக்கப்புறம் திரும்பி கொண்டு போயிடுவான். இந்த கேப்பை அடிச்சிட்டோன்னா 500 கோடி அப்படின்னு சொன்னோன்னே 500 கோடியா சரி ஆள் பாப்பாதி 250 crores சரிங்களா அப்படின்னு சொல்லி டீல் பேசிகிட்டு இருக்கான். இதுக்கு நல்லது இந்த சைஃப் அலி கானை பிடிக்க வேண்டிய ஒரு போலீஸ்கார சுற்றிக்கிட்டு இருக்கான் சரிங்களா. இது எல்லாத்தையும் தாண்டி இவர் உள்ள இதுக்குள்ளே என்ன பிளான் போடுறாரு, டைமண்ட் எடுத்தாரா இல்லையா அப்படிங்கிறத வந்து மீதி இருக்க கதை. வீட்டில் பாப்கார்ன் நிறைய இருந்துச்சு, இந்த படத்தை பார்த்து முடிச்சிட்டேன். உங்கள் வீட்லேயும் பாப்கார்ன் நிறைய இருந்தால் அதை படத்தை பாருங்கள். இதே மாதிரி அந்த வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் தடவை